விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழகத்தில் தொழில்துறை வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. 3 முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது தொடங்கி பல்வேறு விவகாரங்கள் இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு தொழில்துறை நலிவடைந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கோவை, திருப்பூர் சுற்று வட்டாரங்களில் உள்ள முதலீட்டாளர்களை ஈர்க்க மத்திய பிரதேச அரசு நிரந்தரமாக அலுவலகத்தையே திறக்க முடிவு செய்துள்ளது. அந்த அளவிற்கு தமிழகத்தில் தொழில் செய்வதற்கான சூழலே இல்லை என்கிறது தமிழக தொழில்துறை நிலவரம். உள்ளூர் தொழிலதிபர்களே மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா என பல்வேறு மாநிலங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கையில் பொம்மை முதல்வரோ முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கிறேன் என நாடகமாடி கொண்டிருக்கிறார். முதலில் ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு துபாய் சென்றார். அந்த இன்ப சுற்றுலாவின் இறுதியில் முதலீடுகளை ஈர்த்து விட்டோம் என அறிக்கை விட்டார். அந்த முதலீடுகள் எல்லாம் தமிழகத்திற்கு வந்ததா? அதன்பின் சிங்கப்பூர், ஸ்பெயின் என பொம்மை முதல்வரின் வெளிநாட்டு பயணங்களின் பட்டியல் நீண்டு கொண்டேதான் சென்றன. ஆனால் முதலீடுகள் எதுவும் வந்ததாக தெரியவில்லை. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சென்னையில் முதலீட்டாளர் மாநாட்டையே நடத்தி உச்சபட்ச நாடகத்தை அரங்கேற்றியது விடியா திமுக. ஒவ்வொரு முறையும் மாநாடு வெற்றி எனவும் பல ஆயிரம் கோடிகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகி விட்டதாகவும் தற்பெருமை தம்பட்டம் அடித்தது. ஆனால் அவை அனைத்தும் காகிதத்தில் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறதே தவிர கண்முன்னே தெரியவில்லை. முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கி முதல்வரின் வெளிநாடு பயணங்களில் பெறப்பட்ட முதலீடுகள் பற்றி ஒரு முறை அல்ல, பல முறை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வெள்ளை அறிக்கை கேட்டார். ஆனால் வாயால் அளந்துவிடும் பொம்மை முதலமைச்சர் ஒரு வெள்ளை அறிக்கையை கூட வெளியிடவில்லை. அதற்குள்ளாக அடுத்து அமெரிக்கா விஜயத்துக்கு புறப்பட்டு விட்டார். முதல்வரின் வெளிநாட்டு பயணம், இங்கே நடக்கும் முதலீட்டாளர் மாநாடு உள்ளிட்ட இந்த நாடகங்களுக்கு மக்களின் வரிப்பணத்தில் இருந்துதான் செலவு செய்யப்படுகிறது. அதனால் இந்த மாநாடுகளின் மூலம் என்ன பலன் கிடைத்தது என்பதை மக்களுக்கு தெளிவாக, விரிவாக சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வோம் என்றார்கள். இன்று அந்த வாக்குறுதி என்ன ஆனது என தெரியவில்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் பொருளாதார ஆலோசனை குழு என்கின்ற பெயரில் வெளிநாட்டவரை வைத்து குழு அமைத்தார்கள். அந்த குழு என்ன ஆனது? அந்த குழுவின் பரிந்துரைப்படிதான் இந்த அரசு செயல்படுகிறதா? அந்த குழுவுக்கு அரசு பணம் கொடுக்கிறதா என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லை. எதிர்க்கட்சியாக இருந்தபோது எதற்கெடுத்தாலும் வெள்ளை அறிக்கை கேட்ட பொம்மை முதல்வர் இப்போது இந்த முதலீடு ஈர்ப்பு பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் தவிர்க்கிறார். நாட்டில் நிலவும் வேலையின்மை பிரச்சனை, தொழில்துறையின் வீழ்ச்சி, சிறு குறு தொழில் முனைவோர் படும் துயரம் என எதையும் கண்டுகொள்ளாமல் முதலீடு ஈர்ப்பு நாடகங்களால் எதை சாதிக்க நினைக்கிறார் பொம்மை முதலமைச்சர்?